ஸோ இப்போ நம்ம கிளாஸ் 8 டேட்டா ஹேண்ட்லிங் சாப்டர் 5.3ல கொஷின் நம்பர் 1 பார்க்க போகிறோம். லிஸ்ட் த அவுட்கம்ஸ் யூ கேன் சி இன் தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு? ஸ்பின்னிங் அ வீல். ஸ்பின்னிங் அ வீலில் எத்தனை அவுட்கம் வரும் அப்படின்னு கேட்குறான். ஸோ மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது? ABCD 4 லெட்டர் இருக்குது, 4 அவுட்கம் வரும். தென் டாஸிங் ஆஃப் 2 coins டுகெதர். ஸோ 2 காயின் டாஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து ஒரு காயினில் ஹெட்டு டெய்ல் வரலாம், இல்லை டெய்லு ஹெட்டு வரலாம், இல்லை ஹெட்டு வரலாம், டெய்ல் வரலாம் 2 காயினில். சரியா? ஸோ வாட் ஆர் த பாசிபிள் அவுட்கம்ஸ்? 4 அவுட்கம்ஸ். ஸோ ஒரு காயினில் ஹெட்டு வந்தால் இன்னொரு காயினில் டெய்ல் வரும், ஒரு காயினில் டெய்ல் வந்தால் இன்னொரு காயினில் ஹெட்டு வர வாய்ப்பு இருக்குது. 2 காயின்லேயுமே ஹெட்டு வரலாம், 2 காயின்லேயுமே டெய்லும் வரலாம். ஸோ பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 4. ஸோ இதுலேயும் 4, இதுலேயும் 4. ஓகே. ஸோ எப்படி எழுதணும்? there are 4 letters ABCD in a spinning wheel, so there are 4 outcomes. Bக்கு when 2 coins are tossed together, there are 4 possible outcomes. ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் நம்ம 5.3ல இப்போ கொஷின் நம்பர் 2 பார்க்கலாம். when a die is thrown, list the outcomes of an event of getting. So when a die is thrown, list the outcomes of an event of getting. Outcome எழுத சொல்கிறோம். Getting a prime number, not a prime number, a number greater than 5, a number not greater than 5. ஸோ இப்போ டையை நம்ம த்ரோ பண்ணோம்னா என்னென்ன வர வாய்ப்பு இருக்குது? டையில் 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இதில் ப்ரைம் நம்பர் எதுன்னு கேட்குறான், எத்தனை வரும்னு கேட்குறான். நாட் அ ப்ரைம் நம்பர் எவ்வளோ வரும்னு கேட்குறான். கிரேட்டர் தேன் 5 எவ்வளோ இருக்குது, லெஸ் நம்பர் நாட் கிரேட்டர் தேன் 5 எவ்வளோ இருக்குது பார்க்கலாமா? அவுட்கம்ஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர் பார்ப்போம். ஸோ ப்ரைம் நம்பர் வந்து இதில் எதுலாம் டைஸோட அவுட்கம் வந்து 1 2 3 4 5 6 இதுதான் வரும். இதில் ப்ரைம் நம்பர் எது? 2 3 and 5. 2 இஸ் த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர், அதனால் அதுவும் ப்ரைம் நம்பர் தான். ஓகே. ஸோ இதில் வந்து அப்போ 3 அவுட்கம் வரும். ஸோ அவுட்கம்ஸ் ஆஃப் அன் ஈவெண்ட் கெட்டிங் அ ப்ரைம் நம்பர் இஸ் 2 3 and 5. 3 அவுட்கம்ஸ் வரும். ஸோ அவுட்கம் ஆஃப் அன் ஈவெண்ட் நாட் கெட்டிங் அ ப்ரைம் நம்பர் எது? இது ப்ரைம் நம்பர் பொசிஷன், மிச்சம் எல்லாம் நாட் கெட்டிங் அ ப்ரைம் நம்பர். 1 4 6 இது 4மே நாட் கெட்டிங் அ ப்ரைம் நம்பர். ஓகே. அண்ட் தென் எ நம்பர் கிரேட்டர் தேன் 5 என்ன? கிரேட்டர் தேன் 5 ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 6. ஸோ தட் இஸ் த ஒன்லி அவுட்கம். So number greater than 5 is 6. Okay. Then அடுத்தது என்ன? next அடுத்த question, a number not greater than 5. ஸோ 6 தவிர மிச்சதெல்லாம் 1 2 3 4 5 உண்டு. ஏன்னா 5 is equal to 5. ஸோ அவன் கொஷின் என்ன? நாட் கிரேட்டர் தேன் 5 தான் கொடுத்துருக்கான். ஸோ 5 is equal to 5. ஸோ இதுவும் பாசிபிள் அவுட்கம் தான். ஸோ இதெல்லாம் தான் அவுட்கம். 1 2 3 4 5 இதெல்லாம் அவுட்கம். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் 5.3ல கொஷின் நம்பர் 3. ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் தி பாயிண்டர் ஸ்டாப்பிங் அட் D இன் கொஷின் நம்பர் 1A. ஸோ நம்ம 1ல் பார்த்தோம்ல, ABCD அது பார்த்தோம் இல்லையா? அது வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி. இப்போ ப்ராபபிலிட்டி கேட்குறான். ஸோ நம்ம ப்ராபபிலிட்டியில் என்ன பார்த்தோம்? இன்ட்ரடக்ஷன். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை தி டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ மொத்தம் எத்தனை அப்சர்வேஷன் இருக்குது? 5 இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ டி எவ்வளோ கேட்குறான்? டி எவ்வளோ இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ T இஸ் 1/5. அவ்வளோதான். ஓகே. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a T, நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், that is equal to 1/5. மொத்தம் 5 இருக்குது, பட் D 1 தான் இருக்குது, ஃபேவரபிள் அவுட்கம். ஸோ 1/5. டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் 5. ஓகே. நெக்ஸ்ட், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் an ace from a well shuffled deck of 52 cards, playing cards. ஸோ பிளேயிங் கார்ட்ஸ்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 4 டிவைட் ஆகிருக்கும் இல்லையா? ஒன்று வந்து கிளப்பு, இன்னொன்று வந்து கிளப்பு, ஹார்ட்ஸு, டைமண்டு. இப்போ 4 என்னென்னது? 2 பிளாக் வரும், ரெட்டு வரும். அதில் வந்து ஹார்ட்டு, டைமண்டு ரெட்டு, பிளாக்கும் கிளப்பும் ஸ்பேடும் பிளாக்கில் இருக்கும்.
சரியா? கிளப்பும் ஸ்பேடும் பிளாக்ல இருக்கும், அதுக்கப்புறம் ஹார்ட்டும் டைமண்டும் ரெட்டில் இருக்கும். ஸோ அப்போ வந்து இது நாலுலேயும் 4 ஏஸ் இருக்கும். ஸோ கிளவர் ஏஸ் இருக்கும், ஸ்பேடில் ஏஸ் இருக்கும், டைமண்டில் ஏஸ் இருக்கும், ஆர்டின்லேயும் ஏஸ் இருக்கும். ஸோ 4 ஏஸ் இருக்கும். மொத்தம் எத்தனை கார்டு? 52 கார்டு. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அன் ஏஸ் ஃப்ரம் அ வெல் ஷஃபிள்டு கார்டு. ஸோ ஃபேவரபிள் அவுட்கம் 4 தான் நமக்கு. ஸோ டோட்டல் அப்சர்வேஷன் என்ன? 52. ஸோ 4/52 தட் இஸ் ஈக்குவல் டு 1/13. அவ்வளோதான். ஓகே. So total number of cards வந்து 52. Probability of getting an ace is 4/52, that is equal to 1/13. Okay, probability of ace வந்து number of favorable outcomes divided by number of observations. Favorable என்ன? 4 தான். அதுக்கப்புறம் டோட்டல் வந்து 52. சரியா? அப்போ 1/13 is the probability of getting an ace. ஸோ 52 கார்டை 4 பிரிக்கிறோம். 2 ரெட்டு, 2 ப்ளூ, 2 பிளாக் இருக்கும். ஸோ 4 ஏஸ் இருக்குது, அதுதான் எழுதியிருக்கேன். ஹார்ட் ஏஸ் ஒன்று, டைமண்ட் ஏஸ் ஒன்று, ஸ்பேட் ஏஸ் ஒன்று, கிளப் ஏஸ் ஒன்று. ஸோ இது 4 தான் அவுட்கம் நமக்கு. 4 தான் ஃபேவரபிள் அவுட்கம். ஸோ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இஸ் 52. 4/52 தட் இஸ் ஈக்குவல் டு 1/13. ஓகே, நெக்ஸ்ட் இதுலேயே இன்னொரு கொஸ்டின் இருக்குது. ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ரெட் ஆப்பிள், சி ஃபிகர் பிலோ. ஸோ இதில் எதெல்லாம் ரெட் ஆப்பிள் கேட்குறான்? இது ரெட் ஆப்பிள், இது ரெட் ஆப்பிள், இது ரெட் ஆப்பிள், இது ரெட் ஆப்பிள். ஸோ ஃபேவரபிள் அவுட்கம் என்ன? 4 தான் நமக்கு. ஸோ டோட்டல் என்ன இருக்குது? 4 3 7 இருக்குது. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ரெட் ஆப்பிள் இஸ் 4/7. அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள், 6 போட்டதில் ரெட்டு 1 2 3 4 4 ரெட்டு இருக்கா? ஸோ அதுதான் ஃபேவரபிள் அவுட்கம். டோட்டல் எத்தனை ஆப்பிள் இருக்குது? 7 இருக்குது. அதான் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ரெட் ஆப்பிள் இஸ் 4/7. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். 8.3 question number 4. Numbers 1 to 10 are written on 10 separate slips. Number 1 2 3 4 5 6 7 8 9 10 separate slipல ஒன்றுனா எழுதுகிறோம். 1 number on 1 slip. ஒரு ஸ்லிப்பில் ஒரு நம்பர். அப்போ kept in a box and mixed well. One slip is chosen from the box without looking into it. So what is the probability of கெட்டிங் நம்பர் 6? ஸோ மொத்தம் வந்து 10 ஸ்லிப்பு எழுதி போடணும். ஒரு ஸ்லிப்லேயும் வந்து ஒரு நம்பர் தான் இருக்கணும். மொத்தம் எவ்வளோ? 1ல் ஒரு ஸ்லிப் இருக்கும், 2ல் ஒரு ஸ்லிப் இருக்கும், 3ல் ஒரு ஸ்லிப் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவன் என்ன கேட்குறான்னா கொஸ்டின், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ நம்பர் 6? ஸோ இதுதான் 10 ஸ்லிப்பு நமக்கு எழுதியிருக்கோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ நம்பர் 6 என்ன? ஒரே ஒரு 6 தான் இருக்குது. ஸோ 1 மொத்தம் எவ்வளோ இருக்குது? அப்சர்வேஷன் 10 இருக்குது. 1/10 அவ்வளோதான். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் இஸ் 1 அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இஸ் 10. ஸோ தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நம்பர் 6 இஸ் 1/10. நெக்ஸ்ட் கொஸ்டின், கெட்டிங் நம்பர் லெஸ் தேன் 6. லெஸ் தேன் 6 இதெல்லாம் 1 2 3 4 5 இதெல்லாம் லெஸ் தேன் 6 தான். ஸோ ஃபேவரபிள் அவுட்கம் வந்து 5, டோட்டல் வந்து 10. So probability is 5/10, that is equal to half. Probability of less than 6 வந்து number of favorable outcome divided by total number of observations. So favorable outcome என்ன? 5, total எவ்வளோ? 10. So இந்த 5ஆல் கேன்சல் பண்ணால் half. So the probability of getting a number less than 6 is half. Okay, then அடுத்த question, probability of getting a number greater than 6. ஸோ கிரேட்டர் தேன் 6 எதெல்லாம்? 7 8 9 10 அது 4 இருக்குது. சரியா? ஸோ 4/10 தட் இஸ் ஈக்குவல் டு 2/5. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நம்பர் கிரேட்டர் தேன் 6 இஸ் 2/5. ஸோ கெட்டிங் 1 digit நம்பர், இதில் எது 1 digit நம்பரு? ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 digit நம்பர், எஸ் 1 digit. ஸோ இதில் எதெல்லாம் 1 digit? 9 நம்பர் 1 digit, கடைசியில் 10 நம்பர் தான் 2 digit இருக்குது. ஸோ 9/10. ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 digit நம்பர் இஸ் 9/10. ஸோ ஃபேவரபிள் அவுட்கம் வந்து 9, டோட்டல் வந்து 10. ஸோ 9/10. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கொஷின் நம்பர் 5, 5.3ல கொஷின் நம்பர் 5. If you have a spinning wheel with 3 green sectors, 1 blue sector and 1 red sector, what is the probability of getting a green sector? So probability of greens is
number of favorable outcomes by total number of observations. ஸோ ஃபேவரபிள் அவுட்கம் எத்தனை க்ரீன் இருக்குது? 1 2 3 க்ரீன் இருக்குது. ஸோ 3 ஃபேவரபிள் அவுட்கம் இருக்குது. மொத்தம் எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. ஸோ 3/5. Probability of getting a green sector is 3/5. Okay. Then what is the probability of getting a non-blue sector? ஸோ ப்ளூ செக்டார் 1 இருக்குது. நான்-ப்ளூ வந்து மிச்சம் 4 இருக்குது. ஸோ probability of getting a blue sector is என்னது? Non-blue sector is favorable outcome is 4. Total is 5. So probability of getting a non-blue sector is 4/5. Okay. 5.3 question number 6. And find the probability of events given in question number 2. Question number 2 நம்ம என்ன பார்த்தோம்? பார்க்கலாம். Question number 2. When a die is thrown, list the outcome. Question number 2 outcome பார்த்தோம். இப்போ என்ன கேட்குறான்? ப்ராபபிலிட்டி கேட்குறான். ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ப்ரைம் நம்பர்? அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரைம் நம்பர் அவுட்கம் வந்து 3ன்னு பார்த்தோம் இல்லையா? கொஷின் நம்பர் 2ல் என்னென்ன பார்த்தோம்? 2 5 6 2 3 5 மூணும் வந்து ப்ரைம் நம்பர். ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ப்ரைம் நம்பர்? 3/6 half. நாட் அ ப்ரைம் நம்பர் அதே மாதிரி என்னென்ன பார்த்தோம்? 1 4 and 6 3 numbers. So 3/6 again half. So what is the probability of getting a number greater than 5? ஒரே ஒரு 6 மட்டும் தான் பார்த்தோம். டோட்டல் வந்து 6 1/6. ஸோ நம்பர் நாட் greater than 5 எத்தனை பார்த்தோம்? 5 நம்பர் பார்த்தோம். ஸோ 5/6 that is the probability. ஓகே, எழுதுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, ப்ரைம் நம்பர் probability of getting a prime number என்ன? favorable outcome divided by total number of observation. Favorable என்ன? 2 3 5 இதான் getting a prime number. 3/6 that is equal to half. Not a prime number again 1 4 6. ஸோ 3 மொத்தம் 3 நம்பர் இருக்குது. 1 2 3 நம்பர் இருக்குது. 3 டோட்டல் வந்து 6 இருக்குது. ஸோ 3/6 வந்து half. ஸோ probability of getting greater than 5 is ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது 6. ஸோ 1/6. ஓகே. Then probability of getting a number not greater than 5. So not greater than 5 எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 5 நம்பர் இருக்குது. ஸோ probability of getting not greater than 5 is 5/6. ஸோ இதோட நமக்கு 5.3 சாப்டரை முடிஞ்சிடுது. தென் அடுத்த சாப்டரை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.